இந்த காலத்துல கனடாக்கு வாரண்டா 1 கோடி 1.5 கோடி கொடுத்து ஏஜென்சி ஏமாத்துவானோ இல்லையோன்றதை பார்த்து தான் நாங்கள் வந்த அப்ப உங்களுக்கு உயிர் தப்பினா சரி என்று வந்தேன். அப்படி ஏண்டு இல்ல நாட்டுல நிறைய பிரச்சனைகள் அப்படி இப்படி நீங்க அங்க நிக்க பயத்துல வந்து நாங்க அடிக்கடி சொல்றேன். ஐயோ கடவுளே தம்பி என்னண்டா 1 கோடி கொடுத்து ஏஜென்சி ஏமாத்திடுவானோ அந்த பயத்துல வந்தது. ஆனா உங்களுக்கு லக் என்ன 5 லட்சம் கொடுத்து விசிட் விசால வந்து போட்டு இஞ்சியே செட்டில் ஆக போறீங்க. நாங்க இங்கதான் இருக்கிறப்ப அங்க உங்களுக்கு ஊர்ல என்ன எவ்வளவு சம்பளம்? எனக்கு மாசம் ஒரு 5 லட்சம் ரூபாய் வரும். ஆனா இங்க ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் வைக்கலாம்னு சொன்னாங்க. ஹாஸ்பிடல் பார்த்து பிரைவேட்டாவும் பார்த்து. நீங்கள் என்ன மாதிரி டீச் பண்றேன். அப்புறம் ஈவினிங்ல போய் டியூஷன் எடுக்க. கடவுளே நல்லா உழைச்சபடி எலிஞ்ச வந்து நாசமா போறோம். இவ்வளங்க இல்ல ஏன் இந்த வேலை பார்த்தீங்க? ஐயோ நான் சொல்ல நாங்க இங்க வாழ வந்திருக்கிறோம். என்ன தெரியுமா, இவர் 1.5 கோடி கொடுத்து வந்திருப்பேர், நாங்க 5 லட்சத்தோட வந்துட்டு அது இருக்க போகுது இல்ல. ஐயோ கடவுளே நான் என்ற பிள்ளைகள் அப்படி சொல்லல.